தொடர்ந்து வந்து இந்த ஆளும் அரசாங்கமானது மக்கள் மேல திணிக்கப்பட்டுள்ள இந்த மின்சார உயர்வு என்பது பல பேருக்கு இங்க வந்து அதோட நுணுக்கங்கள் தெரியல. இவங்க வந்து 1,76,000 கோடி ஊழல் செய்யும் போது உலக நாடுகள் இப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு ஆள் வந்து ஊழல் செய்ய முடியுமான்னு திரும்பி பார்க்க வைக்கப்பட்டது. இந்த 1,76,000 கோடியான ஊழலானது திமுக செய்தது. திமுக செய்ததற்கான எல்லா விடயங்களும் கோர்ட்ல அவங்க சந்திச்சுக்கிறாங்க. ராசாவும் இவங்க கனிமொழி அக்காவும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மின்சார உயர்வு நீங்க சாதாரணமா கடந்து போயிட முடியாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 500 யூனிட் வரைக்கும் 3200 ரூபாய் தான் வந்து இவங்க வந்து கட்டணமா வாங்குறாங்க. அப்போ 500 யூனிட் வரைக்கும் 3200 ரூபாய் கட்டணமா வாங்குற இவங்க இந்த மின்சாரத்துறை 501 யூனிட், அதாவது ஒரே ஒரு யூனிட் கடக்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4200 உங்களுக்கு வந்து பில்லு வந்து ஏறுது. அதாவது 500 யூனிட் வரைக்கும் 3200 ரூபாய் தான். ஆனா 501 போகும்போது அந்த ஒரே ஒரு யூனிட் அதிகமாகும் போது உங்களுக்கு 4200 வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தப்படுது. அப்போ இவங்க வந்து ரொம்ப நுணுக்கமான முறையில ரொம்ப இந்த மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றலான்ற ஒரு சிந்தனையில இவங்க வந்து ஒவ்வொரு விலை உயர்வும் ஏத்தின்னு தான் இருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 500 யூனிட் வரைக்கும் 3200, 501 யூனிட் வரும்போது 4200, அப்ப 600 யூனிட் வரைக்கும் ஒரு அமௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 1000 ரூபாய் ஒரே ஒரு யூனிட்டுக்கு. இதை கண்டிப்பா வந்து ஆளும் அரசாங்கம் இந்த மின்சார உயர்வை திரும்ப பெற்றே ஆகணும். திரும்ப பெறலனா அண்ணனுடைய செந்தமிழ் சீமான் அண்ணன் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு வந்து வேற மாதிரி இருக்கும். இதை நீங்க வந்து சீக்கிரமா திரும்ப பெற்றது உங்களுக்கு நல்லது. இங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து படுகொலைகள் வந்து இங்க வந்து நடந்தேறினே இருக்குது. அண்ணன் ஆம்ஸ்டாங் அண்ணன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பல வழக்கறிஞர்களை உருவாக்குகிறாரு. இங்க வந்து ஆளும் அரசாங்கம் எத்தனை வழக்கறிஞர்களை உருவாக்கியது, எத்தனை மருத்துவர்களை உருவாக்கியது, எத்தனை அதிகாரிகளை உருவாக்கியது என்றது இங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனா அண்ணன் ஆம்ஸ்டாங் வந்து வழக்கறிஞர் துறையில நீங்க போய் பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்டவர்களை உருவாக்குகிறாரு. தன்னை வந்து ஒரு அம்பேத்கரிஸ்டாவே வாழ்ந்துகிறாரு. அப்படிப்பட்ட அம்பேத்கருடைய கொள்கைகளை பின்பற்றி நடந்த ஒரு தலைவனை ஒரு சாதாரண ஒரு கூலிப்படை வெட்டி சாய்க்க முடியும்னா அப்ப இது என்ன அரசாங்கமா? இது அரசாங்கமா நம்ம கேட்கிறோம். இப்போ இவ்வளவு பெரிய ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கே இந்த மாதிரி நிலைமை நடக்குதுன்னா அப்போ சாதாரண மக்களுக்கு என்ன இருக்குதுங்க? சாதாரண மக்களுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. அவரையே வந்து சாதாரணமா வெட்டி கொள்ளும் போது இவங்களை வந்து சாதாரண மக்கள் எப்படி வெட்டுவாங்க? அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இங்க சட்டம் ஒழுங்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப எங்க கட்சியில எடுத்துக்கோங்க, எங்க கட்சியில மதுரை மாவட்டத்துல தொகுதி துணை செயலாளர் பாலசுப்ரமணியன் சொல்லிட்டு அண்ணனை வெட்டி சாச்சிக்கிறாங்க. அது எந்த இடத்துல வெட்டி சாச்சிக்கிறாங்க? காவல்துறை இருக்கிற ஒரு இடத்துலயே பெரிய அளவுல காவல்துறை பாதுகாப்பு உள்ள பிடிஆர் அவருடைய இல்லத்தை வெளியே போட்டுக்கிறாங்க. அப்ப என்ன அரசாங்கம் இது? அப்ப பிடிஆருக்கு இருக்கிற பாதுகாப்பு ஏன் பாலசுப்ரமணியனுக்கு இல்ல? மக்களால் ஓட்டு போட்டு எம்எல்ஏவும் எம்பி ஆன அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னா அப்ப ஓட்டு போட்டு அனுப்பிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து தனி மனிதனுக்கான பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும். இன்னும் இந்த காவல்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற நீங்க இத்தனை படுகொலை எப்படி சந்திக்க விட்டீங்க? எப்படி நடந்தது? உங்களுடைய தொடர்புல நடந்ததா? அண்ணா ஆம்ஸ்டாங் படுகொலையில பாத்தீங்கன்னா எல்லா கட்சியினரும் வந்து நீங்க திட்டமிட்டு வந்து கூட இருந்து கொலை செஞ்சுக்கிறாங்க. கொலை செய்தவர்கள் கூலிப்படையாக இருக்கட்டும், ஆனா அவர்களுக்கு மூளையாக செயல்பட்டது, கத்தி கொடுத்தது, பணம் கொடுத்தது, எல்லாவற்றிற்கும் திமுகல இருந்து பாஜகல இருந்து எல்லா கட்சிக்காரர்களும் அதிமுகல இருந்து எல்லாருமே வந்து துணை போயிருக்கிறாங்க. இதை உடனடியாக இந்த அரசாங்கம் சட்ட ஒழுங்கை சரிப்படுத்தணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஒருவேளை சரிப்படுத்த முடியலன்னா எங்க கிட்ட கொடுங்க, எங்க அண்ணன் கிட்ட ஒரு 5 வருஷம் ஆட்சி கொடுங்க. எப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு இங்க நடக்குதை மட்டும் பாருங்க. இப்போ உங்க கட்சியில வந்து இருந்திருக்காருல மதுரையில, இது வந்து தலைமையில போய் பார்த்துருக்காரா? சீமான் அவருக்கு போய் பார்த்துருக்காரு. அண்ணன் வந்து வெளியூர் சென்றிருக்கிறதுனால அண்ணனால வந்து பார்க்க முடியல. இன்னும் ஓரிரு நாட்கள்ல கண்டிப்பா அண்ணன் வந்து பார்ப்பாரு. ஏன்னா வந்து இப்ப பாத்தீங்கன்னா நடக்கின்ற எல்லா படுகொலைக்கும் அண்ணன் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு அறிவிக்கும் போது அண்ணன் வந்து பார்க்காம எப்படி இருப்பாரு? கண்டிப்பா பார்ப்போம். ஓரிரு நாட்கள் அரசாங்கத்திற்கு நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கின்னு இருக்குது. அவங்க என்ன ஒரு கொள்கை எடுத்துன்னு வந்தாலும் சரி, அவங்க என்ன தவறு செஞ்சாலும் சரி, எப்போ அநீதிகள் நடக்கப்படுக போறதோ அந்த நேரத்தில் வந்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்குது. இவங்களை வந்து எப்படியாவது வந்து நாம் தமிழ் கட்சி உறவுகள் மத்தியிலேயே நாம் தமிழ் கட்சியில ஆளுமையா இருக்கிற இப்போ இவரு இடும்பாவன கார்த்திகை, சாட்டை துரைமுருகன் இவங்களை போன்றவர்களை வந்து நாம் தமிழ் கட்சியில் முகங்களா வந்து பிரதிபலிக்கிறாங்க. இப்போ அவங்களோட
மதிப்புக்கும் மரியாதைக்கும் வந்து களங்கம் விளைவிக்கிறதுக்காக இந்த மாதிரி லீக்கான ஆடியோ வீடியோ எல்லாம் போட்டு நம்மளை வந்து திசை திருப்புறாங்க. ஏன் திசை திருப்புறாங்கன்னா இவங்க வந்து நியாயமோ நீதியோ பேசுறதுக்கு தகுதியானவர்கள் கிடையாது என்று இவங்க நிரூபிக்க முயற்சி செய்கிறாங்க. அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லீக் ஆடியோ இந்த ஒவ்வொரு முறையும் இது வந்து வெளியாகி தான் இருக்குது. இது நமக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்காரர்களுக்கும் பேசுகிற ஆடியோ லீக் ஆகுது. இதை நீங்கள் வந்து வரலாற்று பின்னணி உள்ள அதாவது வரலாற்று பதிவேடு உள்ள குற்றவாளிகளுடைய தொலைபேசிகளை நீங்கள் வந்து ஆடியோ லீக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இவன் அங்கே கொலை பண்ணுறான், இங்கே இதை செய்ய அதை செய்யும் சொல்லும் போது குற்றங்கள் தடுக்கப்படும். இந்த ஆடியோ லீக்கை நீங்கள் எடுக்காமல் எவன் நேர்மையும் நியாயமாக இருக்கிறானோ அவனை எப்படியாவது மக்கள் மத்தியில் கலங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் இதை செய்கிறாங்க. ஐயா, இணைய முழுமைக்குமே வந்து அவங்க வந்து காசு கொடுத்து ஆளுங்களை செட்டிங் பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா சொல்றது? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நம்ம நல்ல விடயங்களை வந்து பதிவு பண்றோம். அப்போ நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களை சிந்தனைகளை செயல்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ கூட பாருங்க, தொடர்ந்து படுகொலைகள், மின்சார கட்டண உயர்வு எல்லாத்துக்குமே நம்ம வந்து தொடர்ந்து போராட்டம் செஞ்சுன்னு தான் இருக்கிறோம், செய்யாம இல்லை. இதை திசை திருப்பத்துக்கான லீக்காக தான் இதை வந்து நம்ம வந்து இவங்க தொடர்ந்து வந்து முயற்சி செஞ்சுன்னு இருக்கிறாங்க. இப்போ நான் பேசுகிற காணொலி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் மூலியமா நான் பேசுறது நீங்க பேசுற மாதிரியும், நீங்க பேசுறது நான் பேசுற மாதிரியும் ஒன்றும் இல்லை. இப்போ அண்ணன் சீமான் அண்ணன் பேசுறது எம்ஜிஆர் பேசுற மாதிரி, எம்ஜிஆர் பேசுறது சீமான் அண்ணன் பேசுற மாதிரி கூட இங்க வந்து தொழில்நுட்பத்தின் மூலமா வந்து மாற்றக்கூடிய தேவைகளே வேலைகளை வந்து இவங்க வந்து தொடர்ந்து செஞ்சுன்னு தான். சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா இவங்க வந்து அதை வந்து செய்ய முடியும். இவங்க சட்டத்தை கையில வச்சுக்கிறாங்களே தவிர, காவல்துறையை கையில வச்சுக்கிறாங்களே தவிர வேற எந்த சட்ட ஒழுங்கும் இல்லை. சட்ட ஒழுங்கு இல்லாதனால்தான் இங்க வந்து நிறைய அவதூறான காணொலிகள் ஆடியோ லீக்லாம் வந்து இங்க பரவலா பரப்பப்படுது. இல்ல, நாங்க ஒருபோதும் மனசோர்வு அடையது கிடையாது. நாங்க வந்து அண்ணனுடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் நாங்க வந்து மக்கள்கிட்ட தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போயிருக்கிறோம். ஆர்ப்பாட்டம் மூலியமாக, போராட்டம் மூலியமாக எல்லா அண்ணனுடைய சிந்தனைகளை மக்கள்கிட்ட எடுத்துன்னு போறது தவிர எங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் கிடையாது. போதும் வந்து தலைச்சி அடைய மாட்டோம். தமிழ் தேசியத்துல நாங்க வெற்றி அடைகிற வரைக்கும் எந்த ஆடியோவோ எந்த வீடியோவோ எது வந்தாலும் நாங்க தலைச்சி அடைய மாட்டோம். கண்டிப்பா தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். நீங்க ஒரு பொறுப்பாளராக இருக்கீங்க, உங்களுக்கு சார்ந்து அதாவது கட்சி வேற கட்சி இல்லாம கூட இருக்கலாம், பொதுவான மனிதர் உங்கள்கிட்ட பேசக்கூடிய அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது கேட்டிருப்பாங்கல்ல இதை பத்தி? இல்லை, கேட்டவங்ககிட்ட நாங்கள் ஏற்கனவே வந்து இப்போ ஒருத்தர் பேசியிருப்பாங்க, அவங்க பேசவே இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அதோட உண்மையான ஒரு காணொலியை வந்து காண்பிச்சிட்டோம்னா அவங்க அந்த நேரத்தில் வந்து இது உண்மை இல்லை, இது உண்மை தன்மையற்றதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நிரூபணம் ஆகப்படுது. அப்போதான் வந்து மக்கள் வந்து நம்மளை இன்னும் அதிகமாக நம்புவாங்க.